வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் கொச்சை கூட்டுக்கு எல்லாம் என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னாக்க முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் கேரட். நான் எல்லா காய்கறியும் பெரிய நறுக்கி உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் நான் இது 1 மணி நேரமாக நான் இது ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுமாரி ஜலத்தை வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு குக்கரில் போட்டுருங்க. கேரட் போட்டிருக்கேன், கொத்தவரங்காய் போட்டிருக்கேன், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இப்போ இது கத்திரிக்காயும் போடுறேன். நான் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு இப்போவே வேகும்போதே போட்டால் தான், காய் வேகும்போது போட்டால் தான் இதில் இறங்கும். மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூளையும் போட்டுண்டாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான பருப்பு போடணும். பருப்பையும் போட்டுண்டாச்சு. இதில் இந்த பருப்புடைய ஜலத்தை அளவு இதில் விடலாம். இப்போ எல்லா காய்கறியும் போட்டாச்சு, உப்பு மஞ்சள் பொடி போட்டாச்சு, எந்த ஐட்டமத்தையும் போட்டுட்டாச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போடலாம். காய் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பருப்பு வெந்து வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே காய் குழவா போயிடும். அதனால் நான் இந்தமாரி போட்டுக்கேன், வேகட்டும். இப்போ நம்ம இது காய் வேணும். மூடி போட்டு 3 விசில் வச்சுட்டோம். அது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பச்சை கூட்டுக்கு பேஸ்ட் அரைக்கணும். அது பார்த்துடலாம். பெருங்காயம் இதெல்லாம் இந்த அளவுக்கு 2 மிளகாய் வத்தல் போதும். ஜீரகம் பச்சையாட்டம் பண்ணால் வைக்கக்கூடாது. மிளகு வறுத்தும் போட்டுக்கலாம், பச்சையாகவும் போட்டுக்கலாம். மிளகு ஆப்ஷன் தான். தேங்காய் முக்கியமாக இருக்கும் நேரத்தில் இந்தமாரி பல்லாக கீறி வச்சுட்டேன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நிமிஷம் இருக்கும். துருவை வந்தால் துருவி விடுங்க, துருவை வராதப்போ கீறி விடுங்க. அப்புறம் இதில் நம்ம மிளகு போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம், மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். தேவையானப்போ உளுத்தம்பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். பெருங்காயம் ஜலம் விட்டுருக்கோம். இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். தேவையான 2 வெங்காயம் வச்சுக்கலாம். இதை நம்ம நைட்டாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். இப்போ நம்ம பொரிச்ச கூட்டி ரெடி ஆகிடுதான்ட்டு பார்ப்போம். இது பிறகு இந்தமாரி ஆகிடுது. ஆனால் எல்லாம் இந்தமாரி ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த அரைச்ச பேஸ்ட் அதில் போடுறோம். இதே சாத்தில் போட்டு பிரிஞ்சு சாப்பிடலாம், தொட்டுண்டு சாப்பிடலாம். கலந்த சாதம், துவையல் சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தொட்டுண்டு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா சப்பாத்தி, பூரி இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அதுமாதிரி தொட்டுன்னு சாப்பிடலாம். இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் வரணுங்கிறதுக்காக ஜலம் விட்டு அலம்பி இதில் விட்டுருக்கேன். இப்போ நான் இதை குக்கரில் வச்சு லேசாக ஒரு கொதி விட போகிறேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட நமக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு தோணிச்சுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு இல்லை 1 ஸ்பூன் கடலை மாவு அதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் விடலை. எனக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சியே போதும்னு தோணித்தினாலும் நான் விடலை.
இப்போ நான் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் விடுறேன். தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து கட்ட போகிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடாகி வரணும், ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கணும். இதில் இப்போ நம்ம கடுகு போடுவோம். கடுகு பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு கடுகு வடிக்கிறது நம்ம அடுத்த சிம்மாவில் வச்சு நிடுறோம். இப்போ 2 கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம், 2 உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம், 2 கருவேப்பிலையை போடுறோம். இப்போ இதுவும் கொதிக்கிறது. இப்போ இதை அடுத்து ஆஃப் பண்ணிடும். வறுபட்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு கொதிச்சு நல்லா வந்துட்டு இப்போ இதை வந்து இப்போ தாளித்து இதில் கொட்டலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளித்து நம்ம கொட்டியிருக்கோம். அடுத்து என்ன, குழம்பு விடா, குழம்பு வளத்தை இதில் தாளித்து நம்ம படுக்கணும். இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் இதுக்கு செக்கில் ஆட்டின கல்லெண்ணெயை விட்டுருக்கேன். குழம்பு வளத்தை இதில் போட்டாச்சு. இதை நம்ம வறுக்கிறோம். அதில் இன்னும் கூட போட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் எண்ணெய் வறுபட்டு வந்த உடனே இதில் போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும். கலந்து விட வேண்டாம். சாப்பிடும்போது கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். முன்னாடியே நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டேன்னா சாஃப்டாகிடும். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க இது வறுபட்டு வரணும். இது வறுபட்டுருக்கு. இது வறுக்கிறதுக்கு எண்ணெயை தாராளமாக வச்சுட்டு வருங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு நல்லா வரும், கரகரன்னு வரும். இப்போ குழம்பு விழா வறுத்து கொடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் போட்டேன். இது மேலே நான் கொத்தமல்லி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எண்ணெய் அலசி இது பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கணும். இப்போ நம்மளுடைய பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தளர்த்தியாக பண்ணினேன்னா பொரிச்ச குழம்பு, கெட்டியாக பண்ணும்போது இது பொரிச்ச கூட்டு. நீங்கள் இதுமாதிரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். இதேமாரி நீங்களும் சர்விங் பவுலுக்கு இந்தமாரி எடுத்துருங்க.